الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சுள்ளது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் இந்த மனித சமூகத்தையும் படைத்து இந்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். எதன் அடிப்படையில் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு தூதருக்கும் வேதத்தை வழங்கி அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்பொழுது நாம் நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் திருமறை குர்ஆனை நாம் ஆழமாக படித்து அதற்கான நமக்கான வழிகாட்டுதலை, வாழ்க்கை நெறிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் சென்ற ஜும்மாவில் இந்த திருமறை குர்ஆன் என்பது ஒரு முஸ்லிமுக்கான வாழ்க்கை நெறிக்கான அடிப்படையான விஷயம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அத்தனையும் இறைவன் சார்பொழிந்து ரத்தின சுருக்கமாக இறைவன் திருமறையின் தோற்றுவாய் அல்-ஹம்து சூரா என்கிற அத்தியாயத்தில் அத்தனை விஷயங்களை வைத்திருக்கிறார் என்கிற செய்தியை நாம் சொன்னோம். அந்த அல்-ஹம்து சூராவின் ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கங்களை, தத்துவங்களை நாம் அறிந்து கொண்டால் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிகளை, ஏராளமான விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக திருமறை குர்ஆனின் தோற்றுவாய் என்கிற அந்த அல்-ஹம்து சூராவின் விளக்கத்தை சிறிது சிறிதாக உங்களிடத்திலே நான் விளக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது, நம் திருமறை குர்ஆன் ஓதுகிற போது நீங்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார். திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது இதா கராஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஜிபு மினஸ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் சைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும் என்பதை இறைவன் கட்டளையாக நமக்கு சொல்கிறான். பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்க என்று இறைவனை நமக்கு வழிகாட்டுகிறார். நம்ம எப்போ திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பித்தாலும் சைத்தானிடத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டுதான், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்றுக்கொண்டு தான் நம்ம திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும் என்கிற இறைவனின் வழிகாட்டுதல். நம்ம இடையில ஓதுறோம், வச்சுட்டு போயிடுறோம், மறுபடியும் வந்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அப்பயே நம்ம அவுதுல்லாஹ் சைத்தானை ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் என்பதை இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்ல, அவுதுல்லாஹ் சைத்தானுங்கிறது திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் அல்ல, அது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிற போது
சைத்தானின் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்வது ஒரு சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். திருமறை குர்ஆனில் முதல் வசனம் எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்தாலும் முதல் வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் முதல் வசனமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் முதல் வசனமாக இருக்கும். அப்ப இது எப்படி அப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் எழுத்து ஒரு பிரதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரதி எடுத்து வச்சிருந்தாங்க. தோல்ல எலும்புல எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு பிரதி இருந்துச்சு. ஆனால் உஸ்மான் அலி காலத்தில் தான் வந்து திருமறை குர்ஆன் என்ன செய்கிறாங்க, இதை பிரதிகளாக எடுத்து பல பாகங்களுக்கு நம்ம இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில் தான் இது முழு பிரதியாக எடுத்து பல பாகங்களுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம இன்றைக்கு 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்றைக்கும் 2 பிரதிகள் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் தாஸ்கன்கிற ஊர் தலைநகரில் வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு தகவலுக்காக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் ரஷ்யாவில் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட மூல பிரதி கையெழுத்து பிரதி வந்து இன்றைக்கும் ரஷ்யாவில் தாஸ்கனில் வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க ஒரு பிரதி. அதே போல் எகிப்தில் வந்து அங்கே ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எந்த மியூசியம் சொன்னால் இஸ்தாம்புல் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் கையெழுத்து பிரதி 2 பிரதியை வந்து இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட மூல பிரதி நம்ம இடத்துல இருக்கிறது, திருமறை குர்ஆனுக்கு இருக்கிறங்கிற ஒரு சட்டத்தை ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த அதில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது தான் முதல் வசனமாக எல்லா இதுலேயும் இருக்குது. விதிவிலக்காக 9வது அத்தியாயம் தௌபா இருக்கு இல்லையா, அதில் மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்காது. அன்றைக்கு வந்து உஸ்மான் அலி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அந்த அத்தியாயத்தில் மட்டும் இல்லை என்று கேட்கிற போது அந்த உஸ்மான் அலி என்ன சொல்கிறாங்க சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொகுத்து கொடுத்த பிரதியில் அது இல்லை. அன்றைக்கு எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு எழுத்தும் திருமறை குர்ஆனில் சேர்க்கப்படலை, எந்த ஒன்றும் கழிக்கப்படலை. அப்படியே எப்படி அன்னைக்கு உஸ்மான் அலி காலத்தில் பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே அளவில் இன்றைய அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக நம்பணும். அப்போ உஸ்மான் அலிகிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஏன் இது சேர்க்கல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இல்லை அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததுல இல்லை, அதனால் நம்ம அதை எழுதலை. பார்த்தோம்னு சொன்னால் 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் ஒரே மாதிரி ஒரே செய்தியை சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதில் இல்லாதனால நம்ம சேர்க்கலை அப்படிங்கிற செய்தியை உஸ்மான் அலி அவர்கள் சொன்ன செய்தி நம்ம தெரியுது. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமிலிருந்து நம்ம விளக்கத்தை பார்க்கணும். அப்போ முதல்ல பிஸ்மில்லா என்ன, அல்லாஹ்வுடைய பெயரால் நம்ம எந்த ஒரு காரியத்தை ஒரு முஸ்லீம் செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிதான் நம்ம பிஸ்மில்லா என்று சொல்லிதான் நம்ம ஏதோ ஒன்றையும் நம்ம தொடங்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எல்லா இடத்துலையும் நமக்கு நினைவு வருதா, எல்லா காரியத்திலும் அது செய்யறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். அப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்ம நிலை எப்படி இருக்கும். அப்போ எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் என்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் நம்ம தொடங்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம உணவுக்காக இருக்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கிறோம், உணவுக்காக நீங்கள் ஒரு பிராணியாக இருக்கிறீங்க, ஆடோ மாடோ கோழியோ நீங்கள் அறுக்கிறீங்க. அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளோ ஆழமாக சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை இதை நம்புறீங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனை நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை நம்புறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்ல அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பாருங்க, வக்கூலு மிம்மா துகிரசுமுல்லாஹு அலைஹி இன் குன்தும் ஆயாத்தும் மூமினீன். நீங்கள் இது அல்லாஹ்வுடைய வசனம் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள். இந்த குர்ஆனை நீங்கள் நம்புறீங்கிற உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு ஒரு உங்களுக்கு இது இருந்துச்சு சொன்னால், நீங்கள் நம்பினால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் நீங்கள் நம்பலையா, எப்படி வேணா இருக்குங்க, இது அதான் அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று இந்த குர்ஆனை நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதுதான் நீங்கள் சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்கிறத அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். அதே போல் இது வந்து எத்தனாவதுன்னா 6வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இது இருக்குது. அதே போல் 5வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க எதை சாப்பிட வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்குறாரு. சாப்பிட எல்லாவற்றுக்குமான வழிகாட்டுதலை இஸ்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்கு. எதை சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், எப்படி அடுத்தவங்கள்ட்ட பேசணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி கணவனிடத்தில் நடத்தணும், எப்படி மனைவி இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா வழிகாட்டுதலும் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லியிருக்காங்க. வேற எந்த மார்க்கமும்
எந்த வழிகாட்டுதலும் எந்த மதங்களும் எவ்வளவு தெளிவாக எல்லா விஷயங்களும் சொன்ன எந்த ஒரு வழிகாட்டுதலும் எந்த வாழ்க்கை நெறியும் எந்த மதமும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இஸ்லாம் தான் அழகான அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை காட்டுது. அல்லாஹ் தான் திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்றான். அவங்க மட்டும் கேட்கிறாங்க, எதை சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், தூய்மையானதை சாப்பிடுங்க. அப்படி தூய்மையானதை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடுங்க. நீங்க வேட்டைக்காக நீங்கள் ஒரு பிராணி அனுப்புறீங்க, அது பிடிச்சிட்டு வருது இல்ல, அதையும் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட என்ன செய்யணும்? அறுக்கும் போது என்ன சொல்லலாம்? பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்க அருங்க என்று சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நீங்க வேட்டைக்கு அனுப்புறீங்க, அப்ப அந்த காலத்துல காட்டுல வந்தவங்க தானே, வேட்டையாடி சாப்பிட்டவங்க தானே. அப்ப நீங்க அனுப்பும் போது ஒரு பிராணி நாயை பழக்கப்படுத்திருப்பாங்க, பழக்கப்படுத்தி அனுப்பும் போது எப்படி அனுப்பணுமா? நீங்க அனுப்புங்க, அது பிடிச்சிட்டு வந்தது அதை பழக்கப்படுத்த வந்து கொள்ளாது, அப்படியே உயிரோட தான் பிடிச்சிட்டு வரும். பிடிச்சிட்டு வந்துச்சு சொன்னா நீங்க அதை பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதை தாண்டி நபிகளாசன் கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அனுப்புறோம், நாய் அனுப்புறோம், அது போகுது, பிடிக்கிற ஒரு போராட்டத்துல அது இறந்து போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. போய் ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு மானை பிடிக்குது அல்லது ஏதாவது ஒரு பிராணியை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பிடிக்கும் போது அந்த போராட்டத்தில் அது இறந்து போச்சு, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற நபிகளாசன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அந்த பிராணியை அனுப்பும் போதே பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்புங்க. அது பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பிச்சுட்டா அது இறந்து போயிட்டா கூட அது உங்களுக்கு ஹலாலு. அப்போ நீங்கள் அனுப்பும் போதே பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்புங்க என்று நபிகளாசன் சொல்ற செய்தியை பார்க்குறோம். பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் பிராணி அனுப்புங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் அருங்க என்கிற செய்தியை நபிகளாசன் சொல்றது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 19, 21 இந்த இதெல்லாம் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கணும். 18வது வசனம் இதெல்லாம் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் வந்து அந்த மக்கள் கட்டுப்படலை என்றோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்கிறான், நீங்கள் ஒரு கப்பலை செய்வீங்க, அதில் மக்கள் எல்லாம் ஏற்றுவீங்க, பிராணியை ஏற்றுவீங்கன்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அந்த வரலாறை சொல்லும் போது எல்லாம் சொல்கிறான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கப்பலாம் செஞ்சுட்டாங்க. வானத்திலிருந்து மழை கொட்டுது, பூமியிலிருந்து தண்ணி பீறிட்டு வருகிறது. அப்படியே கப்பல் என்ன செய்யுது? தண்ணியில் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் கப்பலில் ஏறுங்க. எப்படி ஏறணும்? ஒரு வருஷம் அல்லாஹ் குர்ஆன்ல திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், கால வெறுக்க பூகா, நீங்க ஏறுங்க, ஃபீஹா பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெயரால் ஏறுங்க என்று சொல்லிட்டு, மஸ்ரேஹா வ முர்சாஹா இன் ரப்பி இன் ரப்பி ஹாஃபியுர் ரஹீம் ஹஃபூருர் ரஹீம், நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஏறுங்கள், இது நிற்பதும் ஓடுவதும் அல்லாஹ்வின் பெயரால் தான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லிட்டு ஏறுங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இந்த கப்பலில் ஏறும்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிட்டு ஏறுங்க என்று அல்லாஹ் வழிகாட்டுறதை பார்க்கணும். இப்போ நம்ம வாகனத்தில் போகிறோம், ஒரு சைக்கிளில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், இல்லை பைக்கில் போகிறோம், போகும்போது என்ன சொல்லி ஏறணும்? இந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் நம்ம ஏறணும். அந்த நினைவு என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பெயரால் நான் ஏறுறேன், இது போவதும் இருப்பதும் அல்லாஹ்வுடைய பெயர் தான், அல்லாஹ்வுடைய பெயரில் தான். நம்ம வாகனத்தில் போகிறோம், எவ்வளோதான் மெக்கானிசம் செஞ்சு வச்சிருந்தாலும், என்னதான் பாதுகாப்பாக போனாலும், விமானத்தில் போனாலும் சரி, அல்லது காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, அல்லாஹ் நான்னா தான் அது போகும். இல்லைன்னா ஏதோ நடக்கலாம். நீ ஃப்ளைட்டு போச்சு, ஃப்ளைட்டு ஏறி 5 நிமிஷத்தில் கீழே விழுந்து போச்சு. எத்தனையோ வாகனங்கள், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும் போகுது. போனால் எவ்வளோதான் பாதுகாப்பாக போனாலும் ஏதோ ஒன்று நடந்து போகுது இல்லையா. அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரால் நான் ஏறுறேன், இதில் போகிறேன், பயணிக்கிறேன், அல்லாஹ் நாடுனா போகும், அல்லாஹ் நாடுலன்னா எது வேணாலும் நடக்கலாம். அப்படி அந்த சிந்தனையோடு நம்ம வாகனத்தை இயக்க வேண்டும் என்பதை இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்லிட்டார். இதை நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம கவனிச்சுட்டு சொன்னால், ஒரு பயணத்தில் போகிறோம், பயணத்தில் போகும்போது எனக்கு பெரும்பாலும் ஒரு ஊரை விட்டு வெளியில் போயிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய நினைவு ஒரு நேரம் தொழுகையை விட்டுருவோம். ஏன்னா அந்த போகிற ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது வேலையில் இருந்தோம்னு சொன்னால் ஒரு தொழுகை விட்டு போயிடும், அல்லது அந்த அல்லாஹ்வுடைய நினைவு போயிடும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தோம்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியாக நம்ம மாறும் என்பதை இது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இது வழிகாட்டுது. அதை தாண்டி நபிகளாசன் இன்னொன்று என்ன சொன்னான்னு சொன்னால், நம்ம மறந்து விடுற அந்த தேவையில்லை, அது இந்த இடத்துல தான் சொல்லணுமா என்று நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஒரு நம்ம கூச்சப்படுகிற அளவுக்கு ஒரு இடம் என்னன்னு சொன்னால், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடும். ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் மனைவியோடு இல்லறத்தில், கணவனோடு இல்லறத்தில் ஈடுபடுகிற அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் சொல்லணுமா என்று நம்ம எல்லாம் யோசிப்போம்.
ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிற போது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுங்க. எந்த அளவு சொல்றாங்க? கால பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஜன்னிப்ன சைத்தான், சைத்தான் இடத்தில் ஜன்னிப்ன சைத்தான மஜன் மா ரசக்னாகும். நீங்கள் சைத்தானோட ஆண் பெண் சைத்தானை தீங்கி விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு, ஆண் பெண் சைத்தானை தீங்க விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால், அந்த நேரத்தில் குழந்தை தரித்தால் சைத்தானை தீங்க விட்டு அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாக்கலாம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம குழந்தை வளர்க்கறதுல பெரிய சிரமப்படுறோம், பெரிய கஷ்டப்படுறோம். அவங்கள பாதுகாக்கிறதுல, தீயதிலிருந்து பாதுகாப்பதில், அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதில், இன்னும் அவங்கள நல்லவளாக வளர்க்குறதுல நம்ம பெரிய சிரமப்படுறோம். ஆனால் அதுக்கெல்லாம் காரணமாக என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம அந்த நேரத்தில் பெரும்பாலும் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். இல்லறத்தில் மனைவியோடு கணவனோடு இல்லறத்தில் ஈடுபடுறப்ப அல்லாஹ்வுடைய பேர் சொல்லுமா என்கிற ஒரு வெட்கம் கூச்சம் நமக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டு சைத்தானுக்கு பாதுகாப்பு தேடிவிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால், அந்த நேரத்தில் உருவாகிற குழந்தை சைத்தான் பாதுகாப்பு தரப்படும், நோயிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதை தாண்டி இந்த உலகத்தில் தீயதிலிருந்து பாவங்கள் செய்வதிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அந்த இடத்துல கூட, எந்த இடத்துல நம்ம மறந்துடுவோமோ, எந்த இடத்துல தேவையில்லை நம்ம நினைக்கிறோமோ, அந்த இடத்துல கூட நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்ற செய்தியை புகாரில 141வது ஹதீஸா இருக்கு. அதை நீங்க அந்த துவாவை கூட நீங்க ஹதீஸ்ல பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம அதில் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு எதிர்கால நம்ம பெரிய போராட்டம், நம்ம பெற்றோர்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய பெரிய போராட்டம் எதில் நடக்குன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளை வளர்த்து எடுப்பதுதான் பெரிய போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். அவர்கள் நல்லவர்களாக வளர்க்குவதற்காக அவர்கள் கெட்டு போய்விடக்கூடாது, இன்றைக்கு இருக்க சூழல்ல அவர்கள் கெட்டு போய்விடக்கூடாது என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கு. அந்த கவலை இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு இந்த உலகத்தில் நம்ம இயங்கணும்னு சொன்னா, நமது பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா, இதை கவனம் வைத்து அந்த நேரத்தில் கூட இல்லறத்தில் ஈடுபடுகிற அந்த நேரத்தில் கூட எல்லாம் நான் உன் பெயரால் நான் என் மனைவியோடு கூடுகிறேன், உன் பெயரால் என் கணவனோடு கூடுகிறேன், இந்த குழந்தையை இந்த நேரத்தில் ஜனிக்கிற குழந்தையை, இந்த நேரத்தில் உருவாகிற குழந்தையை ஆண் சைத்தானின் தீங்கு விட்டு பாதுகாக்க முடியாதா என்று நம்ம தமிழ கூட நம்ம நல்லா துவா செய்யலாம். செஞ்சுட்டு நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த நேரத்தில் கிடைக்கிற குழந்தை இவ்வளவு பெரிய போராட்டமான இந்த உலகத்திலே நிச்சயமாக சைத்தானின் பாவத்தில் இருந்து சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட குழந்தையாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உத்தரவாக தருகிறார்கள். எனவே அதை நம்ம கவனத்தில் வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, நம்ம உலகம் போறோம், தூங்குறதுக்கு போறோம். தூங்குறதுக்கு போற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் எப்படி சொல்லணும்னு சொன்னா, அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்து ஆகியா அல்லது பிஸ்மிக்க அமூத்து ஆகியா என்று சொல்லிட்டு நம்ம உறங்க போகணும்னு சொல்லலாம். இது ஒரு அர்த்தம் என்ன? அது அப்படியே அந்த பொருளை நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும். அந்த தூங்குற நேரத்துக்கு அந்த பொருளை உணர்ந்து நம்ம அதை சொல்லிட்டு படுத்தோம்னு சொன்னா நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நேரத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நினைவு கூர்ந்துட்டே இருந்தோம் சொன்னா எப்படி நம்ம பாவம் செய்ய முடியும்? எப்படி அந்த இறை நினைவு இல்லாமல் நம்மால் வாழ முடியும்? எப்படி மரண நினைவு இல்லாமல் நம்மால் வாழ முடியும் என்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு நிச்சயமாக வரும். நம்ம தூங்க போறோம், எல்லாம் என்ன சொல்றான்? இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் நான் எழுதி எழுதுகிறேன். தூங்குறது தூக்கம் இல்லாது சாவு மரணம் அந்த சிந்தனை நமக்கு வந்தா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உள்ளத்துல வரும். நம்ம அந்த அரபியில ஓதிட்டு படுக்கிறதா நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அல்லாஹ் பிஸ்மிக்கு அமூத்து ஆகியா, இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் நான் எழுதுகிறேன். நீங்க எப்படியா தமிழை சொல்லி பாருங்க, உன் பெயரால் நான் சாவ போறேன், உன் பெயரால் தான் எழ போறேன் என்று அப்படியே தமிழ்ல சொல்லி பாருங்க. அரபிங்கிறதுனால அந்த அப்படியே மனப்பாடம் பண்ண அப்படியே இயல்பா வர்றதுனால அந்த உணர்வு வரலையா என்னன்னு தெரியாது. அதையே அப்படியே ஒரு தமிழ்ல மாற்றி தூங்க போற நேரத்துக்கு இறைவா உன் பேரா நான் சாவ போறேன், உன் பேரா நான் மூத்தாக போறேன், நீ நாடினா நான் எதிர்க்க போறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம படுத்தோம்னு சொன்னா, அந்த நேரத்துக்கு உறங்கு போகிற நேரத்துக்கு அந்த மரண சிந்தனை வந்துச்சு சொன்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உள்ளத்துல. அதெல்லாம் நான் தான் விடிஞ்சா எந்திரிக்க போறோம். இயல்பா என்னன்னா நம்ம நேரம் மூத்தாய் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் மூத்தாய் கிடக்கிறோம். இறைவன் நாடி உயிர் கொடுத்தாதான் மீண்டும் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? சில உயிர்களை உறங்குகிற அந்த நேரத்தில் நான் கைப்பற்றிக் கொள்கிறேன். நம்ம தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ் உயிர் எடுத்துட்டான். அப்படியே சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? நீங்கள் உறங்குகிற நேரத்தில் நான் உயிரை கைப்பற்றிக் கொள்கிறேன்.
எந்த உயிருக்கு நான் மரணத்தை விதியாக்கி விட்டேனோ அந்த உயிரை தன் கைவசத்தில் வைத்துக் கொள்கிறோம். எதற்கு அல்லாஹ் தவணை வைத்திருக்கிறானோ அதை நாம் விட்டு விடுகிறோம். நல்லா சொல்றோம். இந்த வசனத்தையும் இந்த துவாவையும் அப்படியே அந்த நினைவு வைத்துக் கொண்டு அந்த பிரார்த்தனை சொல்லி பாருங்க. அல்லாஹ் உயிரை கையில எடுத்துட்டான். நம்ம தூங்குற நேரத்துக்கு அல்லாஹ் உயிரை கையில எடுத்துட்டான். இறைவா, நான் மீண்டும் எழ வேண்டும், நான் நன்மைகளை செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், அதனால் என் உயிரை கொடுத்துடலா என்கிற சிந்தனையோடு நாம் இருந்தோம் சொன்னால் நம்மால் பாவம் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீற முடியாது, நபிகள் நாயகம் வழிகாட்டுதலை நம்மால் மீற முடியாது. அந்த சிந்தனையெல்லாம் வர இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அழகான வாழ்க்கை நெறியை வழிகாட்டுதலை வேறு எந்த மார்க்கமும் சொல்லித்தரவே முடியாது. இந்த சிந்தனையெல்லாம் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தால் எவ்வளோ பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வருவார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். அந்த இறைவனுக்காக நாம் என்ன நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் இறைவனுக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனையெல்லாம் நமக்கு வந்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை மாறும். நம்ம இந்த பிஸ்மில்லாங்கிறத இவ்வளோ அற்புதமான செய்திகளை இறைவன் வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பிஸ்மில்லா சொல்லிக்கலாம், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிக்கலாம், பிஸ்மிகா சொல்லிக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்கிற வழிகாட்டுதல் நமக்கு இருக்கு. நபிகள் நாயகம் ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். நபிகள் நாயகம் உம்ரா செய்ய போறாங்க, மக்காவாசிகள் தடுக்கிறாங்க. அப்போ தடுத்தாக்க அவங்க இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. அப்புறம் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அப்போ ஒரு ஒப்பந்தம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும் அப்படிங்கிற பல ஒப்பந்தம்லாம் நடக்குது. அப்போ அந்த ஒப்பந்தத்தை எழுதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. நபிகள் நாயகம் எழுத சொல்றாங்க, எழுதுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? மக்கள் காபிர்கள் என்ன சொல்றாங்க? நீ பிஸ்மில்லா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், ரஹ்மான் ரஹீம் எங்களுக்கு தெரியாது, அதனால பிஸ்மில்லா போடு, பிஸ்மில்லா அல்லாஹ் அப்படின்னு போடு, நீ பிஸ்மில்லா ரஹ்மான்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க, ஏன் போடக்கூடாது, நீ எப்படி அப்படி சொல்ல போகலான்னு எதிர்க்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, சரி அப்படியே எழுது, பிஸ்மில்லா எழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுலேருந்து என்ன செய்யறோம்? நம்ம பிஸ்மில்லா போட்டுக்கலாம். பெரிய நீண்ட வரலாறு. நீங்கள் அது புகாரில 2734வது செய்தியாக இருக்குது. அதை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை படித்து பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ். அதனால பிஸ்மில்லா போட்டுக்கலாம், பிஸ்மில்லா அல்லாஹ் போட்டுக்கலாம், பிஸ்மிகா போட்டு சொல்லிக்கலாம். இதெல்லாம் சொல்றதுக்கான வழிகாட்டுதல் இருக்குது. அதை தாண்டி நம்ம சிறுவர் இருக்காங்கல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை அழகான முறையில் இறை நினைவோட நம்ம வளர்த்து எடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றப்ப, அவங்க ஒரு வேலை செய்கிறப்ப எந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்லணும் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களோடு இருந்தவர் உமர், ஒரு சிறு பிள்ளை, அபு சலமாவுடைய மகன் உமர். அவர் அபு சலமா இறந்த பிறகு உம்மு சலமாவை நபிகள் நாயகம் திருமணம் செய்து கொள்றாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு பிள்ளை உமர் என்கிற ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அவர் நபிகள் நாயகம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவரே சொல்றாரு, நான் சிறுவனாக இருக்கும்போது நபிகள் நாயகம் கூட இருந்தேன், நான் சாப்பிடும் போது நபிகள் நாயகம் நான் என்ன செய்வேன், தட்டில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எடுப்பேன். அதை நபிகள் நாயகம் அப்போ எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க, யாக்குலாம் சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. முதல்ல சாப்பிட்றப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் உட்கார வச்சு நீ இப்படி சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை யார் சொல்லணும்? பெற்றோர்கள் சொல்லணும். அப்போ அப்படி சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம அவங்க அல்லாஹ்வுடைய நினைவை ஊட்டிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளை இன்று இருக்கிற சூழலில் அழகான முறையில் நம்பள முடியும். இப்போ நபிகள் நாயகம் உமர் என்ன சொல்றான்னு சொன்னால், எனக்கு சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, யாக்குலாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, உன் தட்டுக்கு அருகாமையில் இருக்கிறத சாப்பிடு என்று எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்ற செய்தியை, அவர் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக என்னன்னா, அடுத்த செய்தியை அடுத்த உரையில் பார்க்கலாம். கணிதத்துக்குரிய எல்லாம் எல்லா சூழலிலும் நம்ம இறைநிலையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதலையும் அற்புதமான நெறிகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு செய்தி, நம் எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் பிஸ்மில்லா சொல்லி நாம் தொடங்கணும்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்ம உள்ளத்திலும் ஒரு மாற்றம் வரும், இறைவனின் உதவியும் அதற்கு கிடைக்கும் என்பதை எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், நம்ம அந்த பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம இப்போ கொஞ்சம் ஒட்டு போச்சு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒரு கடிதத்தில் எழுதுவா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எங்கேயாவது நம்ம எழுதுறோம்னு சொன்னால் என்ன செய்யலாம் சொன்னால் 786 போடுறது இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பத்திரிகைலாம் என்ன பார்த்தா 786 போடுறது.
நம்ம அந்த பள்ளியாசில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த செவுத்துல இது வரையும், அந்த மினார மாதிரி வரைஞ்சி அப்படி வரைவோம். அதுக்கு மேலே ஒரு நிலாவை போட்டு 786 இதெல்லாம் போடுற வழக்கம் இன்றைக்கும் பெரும்பாலும் இருந்து கொடுத்தாரு. இப்போ அந்த 786 எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுறதுக்காக 786 போட்டுக்கிறது அப்படின்னு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இது அப்படி சரியா என்று பார்த்தோம்னு சொன்னால், அச்சத்து கணக்குன்னு ஒரு கணக்கு போட்டு அரபியில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் சில நம்பரை கொடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த நம்பருக்கு இந்த எழுத்துக்கு இந்த நம்பரு, இந்த எழுத்துக்கு இந்த நம்பரு அப்படின்னு கூட்டணும்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 786 வருது. அதனால் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறதுக்காக 786 எழுதிக்கலாம் என்று சொல்லி எழுதிட்டு காலமாக எழுதிட்டு இருக்காங்க. அது இன்னும் அதனுடைய தீமையை உணராமல், அதனுடைய அது எவ்வளோ ஒரு மோசமான விளைவு என்பதை உணராமல் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம உணர்ந்துக்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுன்னு சொன்னால் அது அரபி வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய வசனம். இது நம்ம ஒரு கடிதத்தில் எழுதுகிறோம். இந்த கடிதம் ஒரு முஸ்லீம் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம், அவங்க கையில் போய் அது பற்றும் இல்லை, அவன் தொற்றுவான்ல. ஒரு அல்லாஹ்வுடைய வேதத்தை குரானை முஸ்லீம் அல்லாஹ் தொடலாமா, ஒழுங்கு இல்லாமல் தொடலாமா, அது எங்கேயாவது கீழே ஊற்றி சொன்னால் காலில் மிதிப்படும், கையில் மிதிப்படும், அதனால் அது அப்படி எழுதக்கூடாது என்கிற ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி அதை எழுதக்கூடாதுன்னு நம்பரை போட்டு வைக்கிறாங்க. முதல்ல அந்த நம்பர் போடலாமா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பேர், அல்லாஹ்வின் பேர், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் என்பது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் சிதைச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். இந்த இருட்டு இதுக்கெல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்னு ஆரம்பிப்பாங்க, அல்லாஹ் 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 அல்லான்னு லைட்டு கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண கையெல்லாம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் 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 அல்லாஹ்னு அப்படியே போவாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னன்னா அஹு 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 அஹுமா. அப்புறம் கொஞ்ச நேரம் போனா ஹூ 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 இருட்டு திக்குது. ஏன்னா நம்ம அல்லாஹ் நாங்கள் திக்ர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேர் ஆரம்பித்து அஹு அஹுன்னு அப்புறம் ஹூன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே ஹூன்னு சொன்னால் நிறையா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஜமாத்தெல்லாம் பார்த்தா தெரியும், அது இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பேர் என்பது அழகான அற்புதமான பேர், அதை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். அல்லாஹ்ங்கிற பேரை நீ அஹு அஹுன்னு ஆரம்பிச்சு ஹூன்னு சொன்னால் ஒத்துக்கோங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் இருக்கு பேர், அவன் முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்தி போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு எழுத்து மட்டும் சொன்னான் அருன்னு ஒத்துப்பானான் கூப்பிட்றவன். அப்படி ஒரு இப்போ அது மாதிரி அல்லாஹ்வுடைய பேரை செலுக்கிறார். நம்ம உதாரணத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு இருக்கு, ஒருத்தர் பார்த்தா சலாம் சொல்லணும்னு அல்லாஹ் நபிகள் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சலாம் அலைக்குங்கிறது ஒரு எழுத்தை போட்டு 52 வருதுன்னு வச்சுக்கோம், இல்லை 102 வருது, சலாம் அலைக்கும் 102 அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க. ஒருத்தர் பேர் அப்துல்லா பேர், அவரோட பேருக்கு எழுத்த போட்டு ஒரு 502 வருதுன்னு வச்சுக்குவோம், 502 அப்படின்னு கூப்பிட்டா அவர் வருவாரா? நம்ம பேரை போய் 102 502 52 சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? நம்மளே ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை அல்லாஹ்வுடைய பேருக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பாரதூரமான விஷயம் என்பதை விளங்காமல் இன்றளவும் அதை செய்து கொண்டு நம்பரை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது முஸ்லீம் அல்லாஹ் காலில் படும் கையில் படும், அதனால் நம்ம முஸ்லீம் அல்லாஹ் தொடக்கூடாது என்பதற்காக நம்ம அப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நபிமார்களும் சரி, இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு நிறைய திருமறை குர்ஆனிலே நமக்கு ஆதாரம் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம படிச்சிருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் ஒரு ராணி இருக்காங்க. அவங்க யாரு? நெருப்பை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ராணி. அல்லாஹ் அந்த வரலாறை திருமறை குர்ஆனிலே சொல்றதை நம்ம பார்ப்போம். அவர் ஒரு ஹூது பறவை சொல்லும், அந்த பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறா, அவர் நெருப்பு வணங்கிட்டு இருக்கிறா, சந்திரனை வணங்கிட்டு இருக்கிறா அப்படின்னோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன எழுதுறாங்க? இன்ன மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. நீ நெருப்பு வணங்கிட்டு இருக்கிற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு தனி ராஜ்யமா ஒரு சின்ன குட்டி ராணியா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்ன எழுதுறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கடிதத்தை எழுதி நெருப்பை வணங்கி கொண்டிருந்த, அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த ஒரு ராணிக்கு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. அப்போ அவங்க அதை கையில் எடுத்து படிச்சு தான் பார்ப்பாங்க. படிச்சு பார்த்தாங்க, வந்தாங்க. அந்த வரலாறுலாம் குர்ஆன்ல இருக்குது. இப்போ முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு எழுதக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நபியை எழுதியிருக்காரு. அதை தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இத்தனை ஒரு ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதியிருக்காங்க, அதே போல கிஸ்ராவுக்கு எழுதியிருக்காங்க, கைசருக்கு எழுதியிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி தான் அந்த மன்னருக்குலாம் எழுதியிருக்காங்க கடிதம். அந்த மன்னர்கள்லாம் முஸ்லீம் இல்லை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கடிதம் எழுதுறதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் எழுதுறாங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் முஸ்லீம் அல்லாஹ் தொட்டுவாங்க, கையில் பட்டுரும், காலில் பட்டுரும் என்று அந்த காரணம் எல்லாம் அல்லாவே சொல்லலை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லங்கிற போது அந்த காரணத்தை நம்ம சொல்லிக்கொண்டு நம்பரை போடுவதோ அல்லது எழுதாமல் இருப்பதோ அது மிகப்பெரிய குற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். எல்லா சூழலிலும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி நம்ம செய்யணுங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம இரவு படுக்க போகும்போது கதவை மூடிட்டு படுப்போம். கதவை மூடுறப்ப பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. விளக்கை அணைக்கிறப்ப நம்ம லைட் இருக்க ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறப்ப பிஸ்மில்லா சொல்லி ஆஃப் பண்ணுங்க. அதே போல் தட்டு பாத்திரங்களை, சாப்பாடு பாத்திரமாக இருக்கும், தண்ணி பாத்திரமாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மூடி வைக்கிறப்ப பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. ரெண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுற செய்தியை புகாரியில் 3280வது செய்தியாக இருக்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த காலத்தில் தோல் பையில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாய் கட்டுவாங்க இல்லையா, இப்போ கட்டும் போது பிஸ்மில்லா சொல்லி கட்டிட்டு வைங்க. அதை தாண்டி மூடுறதுக்கு ஒரு பாத்திரம் மூடுறதுக்கு தட்டு இல்லை, அப்போ என்ன செய்யணும், ஒரு குச்சி எடுத்து அது மேலே வச்சு பிஸ்மில்லா சொல்லி வைங்க. ரெண்டு நபிகள் இப்படியெல்லாம் வழிகாட்டுறாங்க. அப்போ எல்லா சூழலிலும் எல்லா இடங்களிலும் எந்தெந்த இடங்களெல்லாம் பிஸ்மில்லா சொல்லணுமோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம வாழ்க்கை கடந்து போகணும்னு சொன்னால் நிச்சயமாக நாளை வறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருப்பவர்களுக்கு நாளை வறுமையில் அந்த கடுமையான அந்த நாளில் அல்லாஹ்வின் அரிசியின் நிழல் கிடைக்கும் சொல்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் எப்பொழுதும் இந்த பிஸ்மில்லாவை சொல்லிக் கொண்டாருந்தாலே ஒரு காரியத்தை செய்வோம். ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே போகிறோம். தூங்க போனாலும் பிஸ்மில்லா சொல்ல போகிறோம், எழுந்து சாப்பிட போனாலும் பிஸ்மில்லா சொல்ல போகிறோம், அல்லது ஒரு பாத்திரத்தை விளக்க போகிறோம், சமைக்க போகிறோம், அல்லது ஒரு ஏதோ வேலையை செய்ய போகிறோம். ஏதோ ஒரு வேலை முடிச்சுக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்போ எந்த வேலை செய்ய போனாலும் பிஸ்மில்லா சொல்ல போகிறோம், தூங்க போனாலும் பிஸ்மில்லா சொல்ல போகிறோம். அப்போ எல்லா சூழலிலும் நாம் அல்லாஹ்வுடைய நினைவோடு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நம் வாழ்க்கையை கடந்து போகணும்னு சொன்னால் நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிறேன் நாளை வறுமையில் அந்த கடுமையான அந்த நாளில் இறை நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னால் நிச்சயமாக இறைவனின் அரிசின் நிழல் நமக்கு கிடைத்தால் எவ்வளோ பெரிய வாக்கியம் என்பதை புரிந்து எப்பொழுதும் நமது நாட்களை நமது நேரங்களை அல்லாஹ்வின் நினைவோடு அல்லாஹ்வின் பெயரை சொல்லவர்களாக நமது வாழ்நாளை கடந்து செல்லக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களின் நினைவு ஆக்கியோடு பிரார்த்தனையோடு என் முதல்வர் இந்த உரையை நிறைவு செய்கிறார்.